1884 ஆண்டின் தொடக்கம். நரேந்திரநாத் BA தேர்வில் 2ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருந்தார். மேற்படிப்பிற்கு இங்கிலாந்து செல்ல வேண்டும் என்ற பெரிய கனவுகளோடு இருந்த காலம் அது. ஆனால் விதி அவர் வாழ்வில் ஒரு உன்னத திருப்பத்தை அமைக்க இருந்தது. பிப்ரவரி 25 அன்றிரவு நரேந்திரர் வராக நகரில் நண்பர்களுடன் இருந்தார். அங்கு திடீரென ஒருவர் அதிர்ச்சி செய்தி ஒன்றை கொண்டு வந்தார். நரேனின் தந்தை திடீரென மாரடைப்பால் காலமானார். காலிற்கீழே இருந்த நிலைமை மறைந்து பாதாளத்துள் வீழ்வது போலிருந்தது. கல்கத்தா வீட்டுக்குள் நுழைந்த நரேந்திரரை தாயின் உருக்கமான அழுகையும் சகோதரர் சகோதரிகளின் துயரமும் வரவேற்றது. தந்தை விசுவநாதர் மறைந்த பிறகுதான் அவர்களுக்கு உண்மை தெரிந்தது. ஜமீன்தார் போல் வாழ்ந்த குடும்பம் உண்மையில் ஏதுமே சேர்த்து வைக்கவில்லை. கடன் மட்டுமே மிஞ்சியது. உறவினர்கள் எதிரிகளைப் போல் நடந்து கொண்டனர். நரேனின் குடும்பத்தை வீட்டை விட்டே நிரந்தரமாக வெளியேற்ற நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள். ஒரே நாளில் திக்கற்ற நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். சில நாட்களிலேயே வீட்டில் சாப்பாட்டிற்கும் வழியில்லை என்ற நிலை வந்தது. வேலை தேடி அலையத் தொடங்கினார் நரேந்திரர். போதாத காலம். மாதம் 15 ரூபாய் சம்பளத்திற்கு கூட அவருக்கு வேலை கிடைக்கவில்லை. எல்லா திசைகளும் சூன்யமாக தெரிந்தன. இந்நிலையில் நண்பன் அன்னதாவுடன் தட்சிணேசுவரம் சென்றார் நரேந்திரர். அங்கு ஸ்ரீராமகிருஷ்ணர் அன்னதாவிடம் நரேந்திரரின் கஷ்டங்களை எடுத்துக் கூறி உதவச் சொன்னார். அன்னதா புறப்பட்டதும், என் நிலையை இவ்வாறு ஊரெல்லாம் கூறுகிறீர்களே என்று கடிந்து கொண்டார் நரேந்திரர். அதற்கு ஸ்ரீராமகிருஷ்ணர், கண்ணீர் மல்க, என் மகனே, உனக்காக வீடு வீடாகச் சென்று பிச்சை எடுக்கவும் நான் தயங்க மாட்டேன் என்று கூறினார். அது நரேந்திரரை நெகிழச் செய்தது. வீட்டு நிலைமையை யாருக்கும் கூறாமல் அமைதியாக போராடினார் நரேன். குடும்பத்தினருக்காக தமது சாப்பாட்டை குறைத்துக் கொண்டார். சற்று முன்புதான் சாப்பிட்டதாக கூறி தாம் பட்டினியாக படுத்துக் கொள்வார். பசியால் மயங்கி விழுந்த நாட்களும் உண்டு. பணம் சம்பாதிக்க நண்பர்கள் சிலர் தவறான வழிகளை கூறினர். ஆனால் வறுமையில் வாடிய போதிலும் நரேனின் மனம் தவறான எப்பாதையையும் ஏற்க மறுத்தது. இளம்பெண் ஒருத்தியை நரேன் இருக்கும் அறைக்குள் அனுப்பி தவறான வழிக்கு தூண்ட முயன்றார்கள் நண்பர்கள். ஆனால் நரேன் அவளை கோபத்துடன் கண்டித்து வெளியேற்றினார். இதற்கிடையில் வீட்டில் திருமண முயற்சிகள் மீண்டும் தொடர்ந்தன. நரேனின் தாயார் ஒரு வசதியான பெண்ணை பார்த்து நிச்சயமும் செய்துவிட்டார். வறுமையிலிருந்து விடுபட வேறு வழியின்றி தன் குடும்பத்திற்காக திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொண்டார் நரேந்திரர். நரேந்திரரின் இந்த தீர்மானத்தை பற்றி கேள்விப்பட்ட ஸ்ரீராமகிருஷ்ணர் உடனடியாக நரேந்திரரின் வீட்டிற்கே வந்தார். நரேந்திரரின் கைகளை பிடித்துக் கொண்டு, இந்த திருமணம் நடக்காது, இவை என் வார்த்தைகள் என்று கூறிவிட்டு வண்டியில் ஏறிச் சென்று விட்டார். நாட்கள் கடந்தன. நரேனின் துன்பம் விலகிய பாடில்லை. அவர் மனதில் எண்ணற்ற கேள்விகள். ஒரு நாள் வேலை தேடி அலையும் பொழுது மழையில் நனைந்து ஒரு வீட்டுத் திண்ணையில் அப்படியே துவண்டு வீழ்ந்தார். அந்த வேளையில் தெய்வீக சக்தியால் தன் அகத்திரைகள் பல விலகுவது போல் உணர்ந்தார். பல தீர்வுகளை தன் உள்ளத்தின் ஆழத்தில் கண்டார். மனதில் ஓர் அற்புத வலிமையும் அமைதியும் பிறந்தது. சாதாரண மக்களைப் போன்று பணம் சேர்க்கவும், குடும்பத்தை பராமரிக்கவும், இன்பங்களை அனுபவிக்கவும் தான் பிறக்கவில்லை என்ற எண்ணம் அவர் மனதில் உறுதிப்பட்டது. அன்று ஸ்ரீராமகிருஷ்ணர் கல்கத்தாவில் ஒரு பக்தர் வீட்டிற்கு வந்திருந்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் நரேந்திரரை அங்கு கண்டதும்
இன்று நீ தட்சிணேசுவரத்திற்கு என்னுடன் வந்தே தீர வேண்டும் என்று ஒரே பிடியாய் பிடித்துக் கொண்டார். தட்சிணேசுவரத்தில் அன்றிரவு ஸ்ரீராமகிருஷ்ணர் நரேந்திரரை அருகில் அழைத்து, தெரியுமப்பா, நீ அம்பிகையின் பணிக்காகவே வந்திருக்கிறாய். உன்னால் உலகியல் வாழ்க்கையை மேற்கொள்ள முடியாது. ஆனாலும் நான் இருக்கும் வரை எனக்காக உன் வீட்டிலிரு என்று ஆணையிட்டார். வீடு திரும்பினார் நரேந்திரர். வேலை தேடும் படலமும் தொடர்ந்தது. நிரந்தரமான வேலை எதுவும் கிடைக்காமல் வாடினார். இவ்வாறிருக்க ஒரு யோசனை பிறந்தது. ஸ்ரீராமகிருஷ்ணரின் பிரார்த்தனையை இறைவன் நிறைவேற்றுவான் என்பது அனைவரும் அறிந்ததே. எனவே தன் வறுமை நீங்க பிரார்த்திக்கும்படி ராமகிருஷ்ணரை வற்புறுத்தினார் நரேன். ஸ்ரீராமகிருஷ்ணர் கனிவுடன், மகனே, நீயே ஏன் பிரார்த்திக்க கூடாது? இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றிரவு கோவிலுக்குச் செல், நீ எதை கேட்டாலும் அன்னை கொடுப்பாள் என்று கூறினார். பேராவலுடன் அன்றிரவு தட்சிணேசுவர கோவிலுக்குச் சென்றார் நரேந்திரர். ஒருவித தெய்வீக போதை அவரை ஆட்கொண்டது. கோவிலுக்குள் காளிதேவி திவ்யமங்கள ரூபிணியாய் காட்சியளித்தாள். அன்பின் வற்றாத ஊற்றாக, எல்லையற்ற அழகின் இருப்பிடமாக தோன்றினாள் அன்னை. வணங்கியபடி, அம்மா, எனக்கு விவேகத்தை கொடு, உன்னை இடையறாமல் தரிசிக்கும் பேற்றினை கொடு என்று பிரார்த்தித்து மெய் சிலிர்த்தார் நரேன். திரும்பியதும் ஸ்ரீராமகிருஷ்ணர் கேட்டபோதுதான் நரேந்திரருக்குத்தான் வறுமை விலக வேண்டிக் கொள்ள மறந்தது நினைவிற்கே வந்தது. ஸ்ரீராமகிருஷ்ணர் அவரை மீண்டும் அனுப்பினார். இம்முறை கட்டாயமாக தன் குடும்ப நிலை உயர வரம் கேட்க வேண்டும் என்று தீர்மானித்தார் நரேந்திரர். ஆனால் இந்த இரண்டாவது முறையும் அன்னையின் முன் நின்று ஞானத்தையும் பக்தியையுமே வேண்டி திரும்பினார். மூன்றாவது முறை மாமன்னரின் கருணையை பெற்றுவிட்டு அவரிடம் பூசணிக்காய் கேட்பது போலல்லவா இது? எவ்வளவு கீழான எண்ணம் என்று உணர்ந்தார். எனவே, அம்மா, நான் வேறேதும் வேண்டேன், ஞானமும் பக்தியும் மட்டும் தந்தருள்வாய் என்று வேண்டி திரும்பினார் நரேன். இது ராமகிருஷ்ணரின் விளையாட்டுதான் என்று உணர்ந்து, நீங்கள் தான் இப்படி என்னை மறக்கச் செய்துவிட்டீர்கள். என் குடும்பத்தின் வறுமை விலக நீங்கள்தான் அருள வேண்டும் என்று முறையிட்டார். நரேனின் பிடிவாதத்தைக் கண்டு ஸ்ரீராமகிருஷ்ணர் கனிவுடன், உன் தலையில் உலகின் இன்பங்கள் எழுதப்படவில்லையப்பா, ஆனால் எளிய உணவுக்கும் துணிமணிக்கும் உன் குடும்பத்திற்கு குறைவிருக்காது என்று ஆசீர்வதித்தார். இவ்வாறு வறுமையும் வேதனையும் கலந்த அந்த இருள்மயமான நாட்களில் நரேந்திரர் குருவின் பேரருளால் பராசக்தியின் தரிசனம் பெற்று உயர்ந்த பேற்றை அடைந்தார். அவர் உள்ளத்தில் அன்று உதித்த உன்னத ஒளியே இன்று உலகமெல்லாம் போற்றும் சுவாமி விவேகானந்தர் என்ற ஞான சூரியனை தோற்றுவித்த அக்கினி பொறியாகும்.